ஒருமுறை கிருஷ்ண பகவான் உதங்க முனிவரிடம் என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் என்றார். அதற்கு ஒன்றும் வேண்டாம் என்றார் முனிவர். ஆனால் கிருஷ்ணர் முனிவரை கேளுங்கள் என்று வற்புறுத்தினார். அதனால் உதங்க முனிவரும் கிருஷ்ணரிடம் கேட்டார், நான் இந்த உலகை சுற்றி கொண்டே இருப்பவன். சில சமயம் என்னுடைய தாகத்திற்கு தண்ணீர் கிடைப்பதில்லை. அதற்கு ஏற்பாடு செய்தால் நல்லது என்றார் முனிவர் உதங்கர். கிருஷ்ணரும் அதற்கு ஒப்புக்கொண்டார். அதே சமயம் கிருஷ்ணர் முனிவருக்கு ஒரு நிபந்தனையும் விதித்தார். உங்களுக்கு தாகம் எடுக்கும்போது என்னை நினைத்து கொள்ளுங்கள், உடனடியாக தண்ணீர் கிடைக்கும். ஆனால் நான் எப்படி தண்ணீரை அனுப்பினாலும் அதை நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றார் கிருஷ்ணர். அதற்கு உதங்க முனிவரும் ஒப்புக்கொண்டார். நாட்கள் கடந்தன. உதங்க முனிவர் ஒரு முறை பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது அவருக்கு தாகம் எடுத்தது. பக்கத்தில் அவருக்கு தண்ணீர் கிடைக்க வழி இல்லை. அப்போது கிருஷ்ணரை நினைத்தார் உதங்க முனிவர். கிருஷ்ணரின் திருவுள்ளம். அவர் தொலைதூரத்தில் இருந்தாலும் உதங்க முனிவரின் எண்ணத்தை உணர்ந்த கிருஷ்ணர் உடனே தேவேந்திரனை தொடர்பு கொண்டார். உதங்க முனிவருக்கு தேவாமிர்தம் தரும்படியும் சொன்னார். ஆனால் தேவேந்திரன் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. மனித ரூபத்தில் உள்ளவர்களுக்கு தேவாமிர்தம் தருவதில்லை என்றான். ஆனால் கிருஷ்ணரின் வற்புறுத்தலின் பேரில் சம்மதித்தான் இந்திரன். ஆனால் என் விருப்பப்படிதான் உதங்க முனிவரிடம் செல்வேன் என்றான் தேவேந்திரன். கிருஷ்ணர் அதற்கு ஒப்புக்கொண்டார். இந்திரன் ஒரு பிச்சைக்காரன் வடிவில் உதங்க முனிவரிடம் சென்றான். அழுக்கான உடல், அதைவிட அழுக்கான ஒற்றை ஆடை, பஞ்சடைந்த தாடி, மீசை, கையில் அழுக்கு பிடித்த ஒரு தகர குவளை, பக்கத்தில் சொறிபிடித்த நாய். இந்த கோலத்தில் இந்திரன் உதங்க முனிவரிடம் சென்றான். உதங்க முனிவரிடம் சென்ற இந்திரன் தன் கையில் இருந்த தகர குவளையை நீட்டினான். அவனை கண்டு அருவருப்படைந்த முனிவர் அவனை விரட்டிவிட்டார். மாற்று உருவில் வந்த இந்திரன் தகர குவளையில் இருப்பதை குடிக்கும்படி முனிவரை வற்புறுத்தினான். ஆனால் முனிவர் கேட்கவில்லை. இந்திரன் சென்று விட்டான். உதங்க முனிவருக்கு மகா கோபம். கிருஷ்ணன் இப்படி செய்துவிட்டானே என்று வருந்தினார். பின் எப்படியோ சமாளித்து சற்று தொலைவில் உள்ள ஊருக்கு சென்று தன் தாகத்தை தணித்து கொண்டார் உதங்க முனிவர். நாட்கள் பல சென்றன. கிருஷ்ணரை வேறொரு நாளில் மீண்டும் சந்தித்தார். கிருஷ்ணரை சந்தித்த உதங்க முனிவர் கோபத்தில் தன் முகத்தை திருப்பிக் கொண்டார். புன்சிரிப்போடு முனிவரை நெருங்கிய கிருஷ்ணர், என்ன முனிவரே, உங்களுக்காக இந்திரனிடம் தேவாமிர்தம் கொடுத்தனுப்பினேன். நீங்கள் அவனை விரட்டிவிட்டீர்களே என்றார். அப்போதுதான் உதங்க முனிவருக்கு தன் தவறு புரிந்தது. உதங்க முனிவர் பெரிய தவயோகி. ஆனால் ஏன் அவரால் கிருஷ்ணர் அனுப்பிய அமிர்தத்தை குடிக்க முடியவில்லை? விஸ்வரூபம் காட்டிய பரந்தாமனே அனுப்பிய நீரென்றால் யோசிக்காமல் எடுத்து குடிக்க வேண்டியதுதானே? அப்படி செய்ய விடாமல் உதங்க முனிவரை தடுத்தது எது? உயிர்களிடத்தில் உயர்வு தாழ்வு பேதம் பார்க்கும் அவரது குணம்தான் காரணம். ஒருவர் எவ்வளவு தவம் செய்கிறார் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு சாஸ்திரங்களை படித்து கரைத்து குடிக்கிறார் என்பதும் முக்கியமல்ல. புறத்தோற்றம் முக்கியமல்ல, தோற்றத்துக்கு பின் என்ன இருக்கிறது என்பதை உணர்வதே முக்கியம். இதைத்தான் கிருஷ்ணர் உதங்க முனிவருக்கு உணர்த்தினார். உதங்க முனிவர் எவ்வளவுதான் பெரிய ஞானியாக இருந்தாலும் அவருக்கு மனிதர்களிடத்தில் பேதம் பாராட்டும் குணம் இருந்தது. தோற்றத்தை வைத்து ஒருவரை எடை போடும் தன்மை இருந்தது. அது இருக்கும் வரை ஒருவர் கடவுளை நெருங்க முடியாது. ஆகவே தனது மாய விளையாட்டால் இதனை உதங்க முனிவருக்கு உணர்த்தி அவரது குணத்தை மாற்றினார் கிருஷ்ணர்.